இதுக்கு முன்னாடி இருந்த செஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க, அவர் அன்மியூட் பண்ணி கேளுங்க. சிக்மா எல்லாரும் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓகே டன். உள்ள செஷனுக்குள்ள போயிடலாமா? இப்போ நம்ம வந்து நேற்று என்ன பண்ணியிருந்தோம், இன்ஸ்டாவோட லாகின் பேஜ் டிசைன் பண்ணோம். இன்னைக்கு இன்ஸ்டாவோட ஹோம் பேஜ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே பேஸ் வைக்கணும். பேஸ்னா என்னது, நம்ம ஃப்ரேம் ஆர் ஆர்ட் போர்ட். அது எங்கே இருக்கும், மேலே உள்ள டூல் பார்ல தேர்ட் ஆப்ஷன். நம்ம என்ன ஃப்ரேமுக்கு பண்ணிட்டு இருக்கோம், ஐஃபோன் 14 அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், ஃப்ரேமை வந்து ரீநேம் பண்ண போகிறோம். இன்ஸ்டா ஹோம். ஓகே, ஆட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு லோகோ இருக்கு, லோகோ நம்ம வைக்கணும். அதுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஆர் நம்ம போய் எப்பவும் பண்ற மாதிரி குரோம்ல இன்ஸ்டாகிராம் பிஎன்ஜி சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் லோகோ பிஎன்ஜி. இது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆச்சுன்னா தான் அது பிஎன்ஜி ஃபைல். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இமேஜை ட்ராக் பண்ணி பிளேஸ் பண்ண போகிறோம். ஃப்ரேமில் பிளேஸ் பண்ணாதீங்க. ஃப்ரேமில் பிளேஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அது அந்த ஃப்ரேம்குள்ளே ஃபிட் ஆயிரும். லைக் நம்ம இமேஜ் எப்படி அன்னைக்கு ரெக்டாங்கிளில் வைக்கும் போது ஃபுல் ஃபிட் ஆச்சோ அதே மாதிரி ஃபிட் ஆயிரும். உங்கள் ஒர்க் பிளேஸில் ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஸ்கேலுக்கு கே தான் ஷார்ட்கட். ஆர் நம்ம செகண்ட் ஆப்ஷன் டூல்ஸில் ட்ராப் டவுனில் ஸ்கேலிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறோம். ஸ்கேல் பண்ணி மேலே பொசிஷனில் வச்சாச்சு. ஓகேவா? இது வரைக்கும் ஆட் பண்ணி ஸ்கேல் பண்ணி பொசிஷனில் வச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கல்ல, ஐகான் சர்ச் பண்ணும்போது எந்த இமேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோட் ஆக விடுங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆனோன்னு என்ன ஆகும்னா, இங்கே ஒயிட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் தெரியுதா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். அப்படி ரிமூவ் ஆச்சுன்னா தான் அது பிஎன்ஜி, இல்லைன்னா அது வந்து ஒரு ஜேபிஜி டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட். இதில் பார்த்தீங்களா பின்னாடி எதுவுமே இல்லை. இல்லை நீங்கள் மேனுவலாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளக்கின் பார்த்தோம்ல, மேலே டாப்பில் வந்து ரைட் சைடில் இருந்து மூணாவது ஆப்ஷன், அதில் ரிசோர்ஸஸ் அது பேர், அதில் செகண்ட் ஆப்ஷன் பிளக்கின். அங்கே போய்
ரிமூவ் பிஜின்னு இருக்கும். செகண்ட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஆர் கேப்ஸ் பி அண்ட் ஜி கேப்ஸ். அதை அந்த இமேஜை கிளிக் பண்ணி அதை ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். இது நம்ம வந்து செகண்ட் கிளாஸில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். செட் பண்ணி வச்சுருப்பீங்க எல்லாருமே. அதை கிளிக் பண்ணிங்கனாலும் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். ஆட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து நம்மளோட போஸ்ட் எல்லாம் போடுற அந்த ப்ளஸ் ஐக்கான். இது வந்து பழைய இன்ஸ்டாகிராமோட ஹோம் பேஜ். அதனால அந்த ஆட் போஸ்ட் வந்து மேலே இருக்கு. புது டிசைன்ல நீங்க வந்து இதே தான் பண்ணணும்ல. உங்க போன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட ரெப்ளிகேட் பண்ணலாம். இப்போ உள்ளதுல கீழே சென்டர்ல இருக்கும். ஓகேவா? இப்போ அதை நம்ம எப்படி பண்ண போறோம்? ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கும். ரெக்டாங்கிள் எங்க இருக்கும்? மேலே டூல்ஸ்ல ஃபோர்த் ஆப்ஷன் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி நமக்கு ஸ்கொயர் வேணும். ஸ்கொயர் வந்து என்ன சைஸ்ல போடலாம்? 20 ஹைட் அண்ட் வித் போட்டுக்கலாமா? ஓகேவா? அண்ட் கார்னர் வந்து இதுல பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? பிளெண்ட் ஆயிருக்கா? பெண்ட் ஆகுதுனால நம்ம கார்னர் ரேடியஸ் ஆட் பண்ணிக்கலாம். கார்னர் ரேடியஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூ மாறும். இது சின்னதா இருக்கனால வந்து நீங்க கம்மி வேல்யூ கொடுத்தாலுமே பெண்ட் வந்து ஈஸியா தெரியும். அதே மாதிரி பெருசாக அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றும். ஓகேவா? இப்போ இது ஆல்ரெடி உள்ள கலர் ஃபில் ஆகி இருக்கு. ஆனா நமக்கு எப்படி வேணும்? டிரான்ஸ்பரண்டா வேணும். உள்ள ஒரு பிளஸ் சிம்பிள். நம்மளோட பேக்ரவுண்ட் அதாவது அவுட்லைன் வந்து பிளாக் கலர் ஸ்ட்ரோக் வேணும். ஸோ நம்ம எப்பவும் பண்ற மாதிரி கலர் இருக்கா ரைட் சைட்ல, அது கலர்ல போய் ஆல்ரெடி இருக்கிற கலரை டெலீட் பண்ண போறோம். டெலீட் பண்ண என்ன பண்ணுவோம்? அந்த சேம் கலரோட லைன்லயே எட்ஜில் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கும். அந்த மைனஸ் சிம்பிள் கிளிக் பண்றோம். புதுசா ஸ்ட்ரோக் ஆட் பண்ண போறோம். அப்புறம் ஸ்ட்ரோக் ஆப்ஷன்ல ரைட் சைட்ல இருக்கிற அந்த பிளஸ் சிம்பிளை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வித் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கீழே நம்பர் கொடுக்கணும். இது பண்ணிட்டு நமக்கு அடுத்து என்னது? பிளஸ் சிம்பிள் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க டெக்ஸ்ட்ல வந்து உங்களோட பிளஸ் சிம்பிள் இருக்கும்ல, பிளஸ் சிம்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ண போறோம். இது வந்து டெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து ஃபாண்ட் சைஸை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணிட்டு நம்ம எப்பவும் பண்ற மாதிரி ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி குரூப் செலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஆட் போஸ்டோட ஐகான் நம்மளுக்கு ரெடி. இது வரைக்கும் முடிச்சுட்டு ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கவங்க டவுன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நம்ம வந்து ஷேப்ஸ்ல வந்து எப்படி பட்டன்ஸ் கிரியேட் பண்ணோம், கார்னர் ரிலீஸ் பண்ணி பார்த்தோம், லைன் யூஸ் பண்ணோம், எல்லாமே இப்போ நம்ம ஓரளவுக்கு பழகிட்டோம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கேன். உங்களோட க்ரோம் போய் ஐகான்ஸ் 8ன்னு சர்ச் பண்ணுங்க. ஐகான்ஸ் 8. உங்களுக்கு icons8.comனு ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் மற்றவங்க போகிறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி ஐகான்ஸ் வந்து ஃப்ரீ பிக்ல எடுக்க முடியாதோ? பிஎன்ஜியில் வந்து ஃப்ரீ பிக்ல அவ்வளோவா இருக்காது. உங்களுக்கு ஜேபிஜே வந்து கிடைக்கும். அதை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ பிக்ல நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ஓப்பன் சோர்ஸ் இமேஜஸ் ரிசோர்ஸஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐகான்ஸுக்கு வந்து ஃப்ரீ பிக் நல்லா இருக்காது. உங்களுக்கு இமேஜ் சூஸ் பண்ணுறதுக்கோ பேக்ரவுண்ட் வேணும், இல்லை எலமெண்ட்ஸ் வேறு ஏதாவது வேணும், ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் வேணும்னா ஃப்ரீ பிக் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த ஐகானுக்கு ஐகான்ஸ் 8 இந்த வெப்சைட் நல்லாயிருக்கும். ஓகேக்கா. ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? இதில் இப்போ நமக்கு ஹார்ட் ஷேப் ஐகான் வேணுமா? ஹார்ட்னு சர்ச் பண்ணுங்க. வந்துருச்சா? இதில் நமக்கு எது வேணும்? இது நல்லா இருக்கு. ஸோ எந்த ஹார்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேவா? இதில் கீழே வந்து இதில் என்ன பெஸ்ட் ஃபீச்சர்னா, இதோட கலரை நீங்கள் வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சிக்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலர் கோடு காட்டுதா? இந்த 000 கலர் கோட், இது வந்து பிளாக்கோட கலர் கோட். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம ஐகான் செட்டில் இந்த எடிட் கீழே உங்களுக்கு கலர்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா? அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபிக்மாவில் இருந்த மாதிரி இருக்கா? இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்னா நம்ம ஐகானோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஆனால் இப்போ நமக்கு பிளாக் கலர் தான் தேவை. ஸோ நான் இதில் போய் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ட்ராப் டவுன் வரும். அதில் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி ஆன பிறகு காப்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வரும். வாட்டர் மார்க்னால் உங்களுக்கு இதில் தெரியுதா? பின்னாடி ஐகான்ஸ் 8ன்னு இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் காப்பி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் விழாது. ஓகே, தெரியுதா உங்களுக்கு வாட்டர் மார்க் விழலை? இதை நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஸ்கேல் பண்ணுவோம். ஸ்கேலுக்கு என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஆரோவில் மூவ் டூலில் கீழே இருக்கும், ஆர் கீபோர்டில் கே ப்ரெஸ் பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் ரீசைஸ் சாதாரண ரீசைஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கேல் பண்ணியாச்சு. நம்மளோட பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கவங்க டவுன் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் அன்மியூட் பண்ணுங்கள் ஆர் சேட் பாக்ஸில் போடுங்க.
ஓகே, இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? அடுத்து என்ன இருக்கு? மெசேஜ் ஐக்கான் இருக்கா? மெசேஜ் ஐக்கானும் நம்ம அதே மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக சேம் தான் நமக்கு வேணும்ல, எப்படி இருந்தாலும் ஓகே. சேட் ஐக்கான், ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையா? ஓகே, சேட் ஐக்கான் இன்சர்ட் பண்ண போகிறோம். எனக்கு நான் கொஞ்சம் ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம ஹாட் ஐக்கான் எப்படி ஆட் பண்ணுமோ சேம் தான், சேட் ஐக்கான் ஆட் பண்ணுங்க. நான் நெட் மட்டும் ரீகனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? டக்குன்னு சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. சேட் ஐக்கான், இது ஆட் பண்ணிக்கலாமா? காப்பி பிஎன்ஜி, நம்ம சிக்மாவோட நம்ம ஃபைலுக்கு வந்து ஃப்ரேம் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V ஆர் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஸ்கேல் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிட்டு சேட் பாக்ஸை ஸ்கேல் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு இந்த ஒரு பிரச்சனை வரும், ஏன்னா மற்ற எல்லாமே ஒரே டென்சிட்டியில் இருக்குது, இதோட திக்னஸ் மட்டும் மாறுது பார்த்தீங்களா? அதுக்கு லாகின் பண்ணும், ஆர் நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரைம் ஆக்சஸ் கேட்கும். இதுக்கு நீங்கள் பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதுக்கு மேலேயே நம்ம வெக்டார் வச்சு ட்ரா பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இது வரைக்கும் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? ஹேண்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டு முடிச்சவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குல்ல, ஆப் ஸ்டோரி பட்டன், அந்த பட்டன் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஒரு சர்க்கிள் வேணும். சர்க்கிளுக்கு நீங்க ஷேப்ஸ்ல டிராப் டவுன் கிளிக் பண்ணி எலிப்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் கீபோர்டில் வந்து கைஸ் நாய்ஸா இருக்கா?
ஆர் நீங்கள் கீபோர்டில் வந்து ரவுண்ட் கிளிக் பண்ணிடலாம். சாரி, ஓ கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிரும் ஷேப்பு. அதில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். 50-50 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆர் நீங்கள் மேனுவலாக போய் ஹைட் அண்ட் வித்தில் 50-50 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிளகின் ரன் பண்ண போகிறோம். பிளகின் நம்ம எய்தர் டூல்ஸில் ரிசோர்ஸஸ் போய் ரன் பண்ணலாம், இல்லைனா நம்ம எதில் வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோமோ அதில் ரைட் கிளிக் பண்ணி பிளகின்ஸ் போகிறோம். கைஸ் நாய்ஸ் இருந்ததுன்னா கேட்கலையா? 1 minute. கைஸ் இப்போ கேட்குதா? இப்போ ஆடியபிளா இருக்கா? கேக்குது. ஓகே. இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட ஆப்ஷன்ஸ் வரும்ல, அதில் போய் பிளகின்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்டர்ஸ் வந்து ரன் பண்ணிடணும். PXELS இல்லை நம்மளுக்கு வரலன்னா நம்ம எப்போவும் ஆட் பண்ணுற மாதிரி மேலே இருக்கிற டூல் பாரில் போய் நம்மளோட ரிசோர்ஸஸ் போய் பிளகின் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதில் PXELS, ஓகேவா? PEXELS சர்ச் பண்ணிட்டு அதை ரன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கும் போர்ட்ரேட் ஆர் ஃபேஸஸ். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன இமேஜ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வந்துடுச்சா? ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி. அடுத்து என்ன ஆட் பண்ணணும்? அதில் ஒரு ஆட் ஸ்டோரிக்கு பட்டன் வைக்கணும். இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். கைஸ் நான் இன்னும் ஸ்லோவாக போகணும் ஆர் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா சாட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? ஓகே, இமேஜ் ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம பட்டன் செய்யணும். பட்டனுக்கு என்ன பண்ணணும்? சர்க்கிள் ஆட் பண்ணணும். சர்க்கிளுக்கு எலிப்ஸோட டூலை எடுத்து ஒரு சர்க்கிள் போடுறோம். 12 போட்டிருக்கேன்னா எந்த இடத்துல வரணுமோ எக்ஸாக்டாக அந்த பிளேஸில் வச்சிடறோம். வச்சுட்டு நமக்கு அடுத்து என்ன இருக்குது? உள்ள ஒரு ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸை நம்ம எப்பவும் போல் டெக்ஸ்ட்லேயே ப்ளஸ் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் டெக்ஸ்ட்டில் ப்ளஸ் போட்டிங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களால் இந்த கார்னரோட ரேடியஸை வந்து பிளெண்ட் பண்ண முடியாது. நம்ம கார்னர் ரேடியஸ் கொடுப்போம்ல, அது பண்ண முடியாது. நம்ம அப்படி பண்ணோன்னா நீங்கள் இது 2 லைன் நம்ம எங்கள் லாகின் பேஜில் க்ளோஸ் பட்டனுக்கு 2 லைன் வச்சு போட்டோம்ல, அப்படி போடலாம். ஆர் பென் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ப்ளஸ் ஐக்கான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எலிப்ஸோட ஃபில்லை ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரோக் ஆட் பண்ண போகிறோம். என்ன கலர் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணணும்? ப்ளூ கலர். சாரி, ஃபில்லை வந்து கலர் மாற்றணுங்க. ஃபில்லை வந்து ஸ்ட்ரோக் கிடையாது, சாரி. ஃபில்லை வந்து கலர் மாற்ற போகிறோம். என்ன கலர் மாற்ற போகிறோம்? ப்ளூ கலர் மாற்ற போகிறோம். ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கலாமா? இந்த ப்ளூ கலர். ஓகேவா? ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம டெக்ஸ்டோட கலரை ஒயிட் கலராக மாற்ற போகிறோம். ஸ்டோரி ஆட் பண்ணுற பட்டன் வந்துருச்சா? இப்போ நம்ம எப்பவும் மற்ற எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி அந்த 2 இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு, சாரி 2 எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு 2 எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் செலெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். ஆனால் இப்போ நம்மளுக்கு ப்ரொஃபைல் பிக்சரும் சேம் எலமெண்ட் தான், ஆட் ஸ்டோரியும் ஒரே எலமெண்ட் தான். ஸோ இந்த குரூப்பான இமேஜை அந்த பட்டனை செலக்ட் பண்ணி திரும்ப நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சரையும் செலக்ட் பண்ணி இது தனியாக குரூப் பண்ணி வச்சுக்கலாம்.
ஏன்னா அப்போதான் நம்ம இதை மூவ் பண்ணாலும் நமக்கு அந்த ஆட் ஸ்டோரி பட்டனோட சேர்ந்து வரும். ஓகேவா? இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதுல இன்னொரு என்னதுன்னா, இது ரொம்ப குட்டியா இருக்குன்னா நீங்க அந்த ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணீங்கனாலே மொத்தமா பெருசாயிரும். ஓகேவா? நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமை வந்து ஃப்ரேம்ல மேலே ஸ்டோரிக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணா லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுமா, அதை மாதிரி நம்ம எப்படி டிசைன்ல வந்து ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஹார்ட் வந்து ஃபில் ஆகும்ல, அது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, முடிச்சாச்சா? கீழே அடுத்து என்ன பண்ண போறோம்? நேம் ஆட் பண்ண போறோம். நம்மளோட ப்ரொஃபைல்ல கீழே வந்து யுவர் ஸ்டோரி மட்டும் இருக்குமா? யா, யுவர் ஸ்டோரி மட்டும் இருக்கும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். YOUR STORY. நீங்க இன்னொன்னு என்னன்னா, இப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே டோட்டல் சைஸை சேஞ்ச் பண்றதுக்கு போய் அங்க பிக்சல் மாத்துனீங்க அப்படின்னா, ஃபாண்டோட பிக்சல் மாத்துனீங்கன்னா மாறாது. ஏன் அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் ஃபில் பண்றது மட்டும்தான் ஃபில் ஆகும். ஸோ நீங்க அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்க, ஆர் எல்லா டோட்டல் இமேஜும் இந்த மாதிரி ப்ளூ கலர்ல செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்டோட சைஸை மாத்திக்கலாம். ஓகேவா? 13 வச்சிருக்கேன்னா ஆட்டோ வித் கொடுத்துட்டு நம்ம இமேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஒரு ரெட் கலரில் ஒரு சென்டரில் ஒரு லைன் தெரியுதா உங்களுக்கு? அது வந்ததுன்னா சென்டராக இருக்குன்னு அர்த்தம். சென்டராக பண்ணிவிட்டு இப்போ நான் என் டெக்ஸ்ட்டையும் ஆல்ரெடி இருக்கிற குரூப்பையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிடுறேன். இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ரைஸ் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் இதில் பாருங்களேன், ஒரு ஒயிட் கலர் ரவுண்ட் இருக்கு தெரியுதா? அந்த ஆட் பட்டன் பின்னாடி ஒரு ஒயிட் ரவுண்ட் இருக்கு. ஆனால் நம்மளோட டிசைனில் இல்லை. அதையும் ஆட் பண்ணிடலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள குரூப் செலக்ட் ஆகும். நீங்கள் அதை பார்த்துக்கணும், எக்ஸாக்டாக அந்த எலிப்ஸ் தான் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட் லேயர்ஸில் கீழே வச்சுக்கிறேன். லெஃப்ட் சைட் லேயர்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எலிப்ஸ் செலக்ட் ஆகிருக்கணும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து ஒயிட் கலர். எக்ஸாக்ட் சேம் எஃபெக்ட் நமக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி எடுக்கிறேன்.
ஓகேவா? டூப்ளிகேட் பண்ணி எடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வைக்கணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு சிம்பிள் ஸ்டெப் தான். நம்மளோட அந்த பட்டன் குரூப் இருக்கா, பட்டன் குரூப்பை ரிமூவ் பண்ண போகிறோம், டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் வச்சுக்கோங்க. அதில் நேம் 1 நேம் 2 அந்த மாதிரி டம்மி நேம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நேம் 1 இமேஜ் மாற்றுவோமா? இமேஜுக்கு அந்த எலிப்ஸில் இமேஜ் சிம்பிள் இருக்கும். நீங்கள் ரீநேம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேம் இருக்கும். எக்ஸாக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜை மாற்றணும். மாறிடுச்சு. இது வரைக்கும் எல்லாரும் முடிச்சுட்டு சொல்லுங்கள். ஈஸி ஸ்டெப் தான். நம்ம ஆல்ரெடி பண்ண ஃபோட்டோஸையும் டெக்ஸ்டிங் குரூப்பையும் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நம்மளோட ஆட் ஸ்டோரியோட ஆட் பட்டனை ரிமூவ் பண்ணியிருக்கோம் அண்ட் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எப்படி இமேஜ் மாற்றினீங்க? ஒன்றும் பண்ணல. நான் வந்து ஆல்ரெடி இருக்கிறத டூப்ளிகேட் பண்ணேன்னா, டூப்ளிகேட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு இமேஜ் வச்சிருக்கோம்ல, அந்த எலிப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணணும். அந்த எலிப்ஸை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பெக்சல்ஸ்னு ஒரு பிளகின் ரன் பண்ணி தானே இதுக்கு இமேஜ் ஆட் பண்ணுவோம். சேம் பெக்சல்ஸ் இதே இது பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது இமேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள மாறிடும். புரிஞ்சுதா இல்லை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஓகே. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நேம் 2 பண்ணிட்டு சென்டர் அலைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டால் ஒரு பிங்க் அண்ட் பர்பிள் லைன் தெரியுதா? அண்ட் ஸ்டோரியை நம்ம வியூ பண்ணியிருந்தோம்னா ஒரு கிரே லைன் பார்டரில் தெரியுது. அதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம குரூப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஷேப்ஸில் போய் எலிப்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். எலிப்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற நம்மளோட நேம் மேலே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதோட ஃபில்லை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ரோக் ஆட் பண்ணி எக்ஸாக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரோக் ஆட் பண்ணி அதுக்கு வித்து கொடுக்கணும். 3 ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 கொடுத்துக்கலாமா? 2 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கிரேடியன்ட் பண்ணோம்ல, லாகின் பேஜில் வந்து ஃபுல் கிரேடியன்ட் பண்ணோமா? சேம் அதே தான் பண்ண போகிறோம். கலரை செலக்ட் பண்ணி சாலிடுக்கு கலருக்கு செகண்ட் ஆப்ஷன் நம்மளோட கிரேடியன்ட் ஆப்ஷன். அந்த கிரேடியன்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ளது என்ன கலர்? பிங்க் கலரில் இருந்தது. ஸோ ஒரு பிங்க் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே உள்ளது என்ன கலர்? எல்லோ கலர்ல இருந்ததா? எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த கலர் பிக்கரை வந்து எந்த சைட்லனாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நமக்கு சென்டர்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலரும் வந்தது. நம்ம எப்படி கலர் ஆட் பண்ணுவோம்? 3 கிரேடியன்ட் கலர் வர மாதிரி எப்படி ஆட் பண்ணுவோம்? அந்த லைன்லேயே எக்ஸாக்டா போனோம்னா அந்த லைன்ல ஓவர் ஆகும்போது ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணி பண்ணா ஆல்ரெடி நமக்கு இருக்க கலரே மேட்சிங்காக இருக்குது. இல்லை நீங்கள் மாற்றணும்னா ஒரு ஆரஞ்சு கலரை அதை கொடுத்துக்கலாம். வந்துடுச்சா? ஸ்டோரி போட்ட மாதிரி ஆப்ஸா? இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட எலிப்ஸை நம்ம குரூப்பை விட்டு வெளியே இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எலிப்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் இந்த கீழே இருக்க குரூப்பை ஹோவர் பண்ணீங்கன்னா தெரியும். அதுதான் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க குரூப். அந்த எலிப்ஸை ட்ராக் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே போட்டிங்கன்னா சேம் குரூப்பாக மாறிடும். இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இதில் கண்டிப்பாக டவுட் இருக்கும். டவுட் இருக்கிறவங்க வந்து சாட் பாக்ஸ் ஆர் அன்மியூட் பண்ணி கேளுங்க.
முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. நம்ம வந்து இதே ஸ்டெப்பை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண போறோம். நீங்க இதுல வந்து 2க்கும் சென்டர்ல கேப் மட்டும் சேம் கேப் இருக்கான்னு பார்த்துக்கணும். எல்லா இமேஜுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு, இன்னொரு குரூப் ஆல்ட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டே டிராக் பண்ணாதீங்க. எதையும் கிளிக் பண்ண வேண்டாம். இந்த குரூப் மட்டும் செலக்ட் ஆயிருக்கணும். நீங்க உங்க மவுஸை ஜஸ்ட் பக்கத்துல இருக்கிறது மேல ஃபார்வர்ட் பண்ணி ஆல்ட்ட பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே 17 இருக்கு, மேல டாட்டட்ல 5 காட்டுதா? அது ஏன் காட்டுதுன்னா 5 பிக்சல் இது கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு அது சொல்லுது. ஆனா நம்ம இதுல இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அதுல அங்க ரிங் இருக்கு, இங்க ரிங் இல்ல. ஸோ நம்ம ரூலரை வச்சு எக்ஸாக்டா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகேவா? சேம் பிளேஸ்ல தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இது 17 பிக்சல்ல இருக்கு, இதுவும் 17 பிக்சல்ல இருக்கு. ஓகேவா? எப்படி செலக்ட் பண்ணோம்னா நான் இன்னொரு தடவை சொல்றேன். ஏதாவது ஒரு எலமெண்ட்டை ஜஸ்ட் செலக்ட் மட்டும் பண்ணிக்கணும். சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு இன்னொரு எலமெண்ட் மேல ஹோவர் மட்டும் பண்ணிட்டு கிளிக் பண்ண வேண்டாம். ஹோவர் மட்டும் பண்ணிட்டு ஆல்ட்ட ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் காட்டும். ஓகேவா? இதை மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஃபுல்லா வந்து இமேஜ் ஃபில் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி நம்ம ஆடட் ஸ்டோரியோட இதே டூப்ளிகேட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நம்ம அதை வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வியூவும் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? 17 இருக்கு. ஓகே. இமேஜை மாத்திரலாமா? இமேஜை வந்து போய் பிளகின் பிக்சல்ஸ் பிளகின் போர்ட்ரேட் ஆஃப் ஃபேஸஸ் எடுத்துட்டு ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டோரியை வியூ பண்ண மாதிரி காட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பின்னாடி இருக்கிற நம்ம எலிப்ஸை செலக்ட் பண்ணோம். நீங்க லேயர்ஸ்ல பார்த்தா தெரியும். இந்த எலிப்ஸை செலக்ட் பண்ணிட்டு லீனியர் கலர் இருக்கா, அதை திரும்ப பேக் டு சாலிட் கலருக்கு மாத்தி கிரே கலர். சரிதா? கிரே கலருக்கு மாத்தினீங்கன்னா வியூ பண்ண மாதிரி காட்டும். முடிஞ்சது. சேம் ஸ்டெப். நம்ம வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க ஃப்ரேம் விட்டு வெளியே டிராக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா அது வந்து ஃப்ரேம் விட்டு டோட்டலாவே வெளியே போயிடும். அப்போ நம்ம ஆரோ கிளிக் பண்ணி மூவ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? லெஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இது பண்ணா 10 பிக்சல் மூவ் ஆகும்னு சொல்லுமே, அதே இதுல போய் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா சைட்ல வந்து உள்ள போயிடும். எலிப்ஸ் இமேஜ் கிளிக் பண்ணி ஏதோ ஒரு இமேஜ் முடிஞ்சது. இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து எப்பவுமே நம்ம வியூ பண்ண ஸ்டோரி போட்டவங்களோட தான் ஃபர்ஸ்ட் காட்டும், ஸ்டோரி போடாதவங்களை வந்து பின்னாடி காட்டும். கரெக்டா? ஸோ இதில் தெரியுதா 21 டிஸ்டன்ஸ் காட்டுது. நான் குறைக்கிறேன், மாறுது. ஓகே. இது வரைக்கும் எல்லாரும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஈஸி தான். நம்ம காப்பி பண்ணோம், பேஸ்ட் பண்ணோம், முடிஞ்சது. சாட் பாக்ஸில் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ரூலர் வச்சு எப்படி டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது? ரூலர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்களா? எனேபிள் பண்ணிவிட்டு மேலேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் வரும். நீங்கள் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்டில் இருந்து கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் ரூலர் வச்சு மெஷர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் போட்டுட்டு நம்ம சேம் அதே இதுதான் நம்ம எலமெண்ட்டில் பண்ண போகிறோம். அந்த ரூலரை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்டை வச்சு நீங்கள் ஆல்ட்டை ஏன் வரல?
யூஸ்வலா வரும். ரூலர் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியாது. எலமெண்ட் செலக்ட் பண்ணி தான் பண்ண முடியுது. ஓகேவா? நீங்க எந்த எலமெண்ட்ல இருந்து எங்க டிஸ்டன்ஸ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸோ அது வந்துடும். ரூலர் யூஸ்வலா வரும். அப்டேட்ல எதுவும் தூக்கியிருப்பாங்களா? ஏன்னா இப்போ தான் ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்தது. அதுல வந்து எலமெண்ட்ஸோட இது டூல்ஸோட ஐகான்ஸ் வந்து மாத்துனாங்க. ஸோ நீங்க எந்த எலமெண்ட்டை இருந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுமோ அந்த எலமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட டிஸ்டன்ஸ் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? முடிச்சிட்டிங்களா எல்லாரும்? ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? போஸ்டோட ஃப்ரேம் இருக்கு. ஒருத்தரோட ஐகான் இருக்கு, அவங்க நேம் இருக்கு, ஆப்ஷன், போஸ்டோட இமேஜ், கீழே வந்து லைக் பட்டன் இருக்கு, கமெண்ட், ஷேர், நம்ம சேவ் பண்ற பட்டன்ஸ் இருக்கு, அண்ட் கீழே யாரெல்லாம் லைக் போட்டிருக்காங்களோ அது அப்படியே இருக்கு. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃப்ரேம் எடுக்க போறோம். ஃப்ரேம்னா நம்ம டேஸ் இருக்குல்ல, சரி, மேல இருந்து ரைட்ல தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உள்ள நமக்கு வந்து எக்ஸாக்டா இதோட வித்துக்கே வேணும் நம்ம ஃப்ரேம். சரிதா? ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கு. நம்ம ஐபோன் 14 அண்ட் 15 ப்ரோ மேக்ஸோட வித் என்னது? 932 பார்த்துடலாமா? யா, 932. அதனால நான் ஒரு ஃப்ரேம் எடுக்கேன். உள்ள நான் சும்மா ஒரு ஃப்ரேம் போட்டுட்டு மேனுவலா வித்தை வந்து 942 சாரி, வித் என்னது? 430. சாரி கைஸ், வித் வந்து 430 வித் போட்டு நான் வந்து சென்டர் அலைன் பண்ணிடுறேன். சென்டர் அலைன் பண்ணிட்டு என்ன ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு எனக்கு போஸ்டும் சேர்த்து வேணும், கீழே வந்து லைக் பட்டன், ஷேர் பட்டன்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு அதுக்கு நான் ஒரு ஃபில் கலர் கொடுத்து வெளியே வச்சிருக்கேன். இது வரைக்கும் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் மீன்வைல் ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து சேட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சா? ஓகே, இங்கே ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 6:56க்கு நான் திரும்ப 56 ஆர் 57க்கு அடுத்தது போகலாம். நீங்கள் அதுக்குள்ளே ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருந்தது.
கைஸ் ஃபில் பண்ணிட்டீங்களா? இல்லைன்னா செஷன் முடிஞ்ச பிறகு நம்ம அதை முடிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நம்ம இதுக்கு ப்ரோட்டோடைப் வேற பண்ணணும். ஸோ செஷன் 7 o'clock வந்து நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க பண்ணாதவங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? வெளியே ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கோமா? சேம் வித் என்னது 430 வித்துக்கு பண்ணிட்டு ஹைட் நம்மளோட இஷ்டம் தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? யாரு போஸ்ட் போட்டிருக்காங்களோ அவங்களோட போட்டோ இருக்கு. ஓகேவா? இதுல நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க இருந்தே யாரோட போட்டோவையாவது காப்பி பண்ணி நம்ம இந்த ஃப்ரேம்ல என்ன பண்றோம்? பேஸ்ட் பண்ணிடுறோம். நீங்க புதுசா போடணும்னாலும் புதுசா போட்டுக்கலாம். ஓகேவா? நமக்கு அந்த ரிங்கு தேவையில்லை, ரிங்கை ரிமூவ் பண்ணிடுறோம். அந்த போட்டோ வச்சுட்டு நேம் வந்து சைடில் வர மாதிரி வைக்கணும். சைடில் வர மாதிரி வச்சிட்டோம். ஃபோட்டோ வந்து கொஞ்சம் குட்டியாக வேணும். ஏன்னா வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஸ்டோரியில் வந்து பெருசாக தெரியும், பட் நமக்கு வந்து போஸ்டில் வந்து சின்னதாக தானே தெரியும். கொஞ்சம் குட்டியாக்கி சைடில் வச்சு அவங்க நேமையும் கிட்ட வச்சிடலாம். அண்ட் அடுத்து என்ன இருக்கு? ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்கு இருக்கும்? நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம வந்து டாட்னால நான் இப்போதைக்கு சீக்கிரம் முடிக்கிறதுக்காக டெக்ஸ்ட்லேயே போடுறேன். ஸோ 3 டாட் இருக்கு. செலக்ட் பண்ணி சைஸ் வந்து ஓகேவா? ஸோ டாப் எது முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ரொஃபைல் ஃபோட்டோல இருந்து ஒரு இமேஜை காப்பி பேஸ்ட் பண்ணி அதை குட்டியா அதோட ஆல்ரெடி இருந்த சைஸோட குட்டியா ரீசைஸ் பண்ணி அதுக்கு கிட்ட அவங்களோட ப்ரொஃபைல் நேம், அவங்களோட நேம் வர மாதிரி வச்சிருக்கோம். இது வரைக்கும் முடிச்சுட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். ஆல்ரெடி 7 ஆக போகுது. நம்ம நாளைக்கு மீதியை பார்த்துக்கலாம். நாளைக்கு பெருசா எதுவும் இல்லை. நம்ம ஆல்ரெடி ஐகான்ஸ் இன்னைக்கு ஆட் பண்ணோம்ல, அது மாதிரி கடகடன்னு ஐகான் ஆட் பண்ணிட்டு இமேஜ் எப்படி நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கு ஆட் பண்ணோமோ சேம் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ப்ரோட்டோடைப்பிங் பண்ண போகிறோம். நம்ம லாகின் கிளிக் பண்ணோன்னே நம்ம ஹோம் பேஜ் வர மாதிரி ப்ரோட்டோடைப் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டோரி வியூ பண்ணும்போது ஸ்க்ரோல் ஆகும்ல ஸ்டோரிஸ், அந்த ஸ்க்ரோலிங் எஃபெக்டை இதில் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு செஷன் அவ்வளோதான். ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு லீவ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் கேட்டுட்டு லீவ் ஆகிக்கோங்க. దోశ ఆగింది.